வணக்கம். திஸ் இஸ் அம்சவேணி. நான் சுபம் அறக்கட்டளையிலேருந்து பேசுறேன். சுபம் அறக்கட்டளையினுடைய ஒரு புதிய அத்தியாயம். இது நாட் ஒன்லி மாற்றுத்திறனாளி மக்களுக்காக கிடையாது. இது வந்து எஜுகேஷன் ரிலேட்டடா இன்னைக்கு எங்களோட சேரிட்டபிள் ட்ரஸ்ட் வந்து சீட் சுபாலயா மான்டசரி ஸ்கூல் வந்து இன்னைக்கு இன்னாகிரேட் பண்ணியிருக்கோம். இந்த சீட் சுபாலயா மான்டசரியினோட சிறப்பு அம்சங்கள் வந்து மழலையருக்கான பள்ளி அப்படின்னு சொல்லலாம். இது எல்லா விதமான மழலையர் ஸ்கூல் இல்லாத மாரி என்ன இதுல சம்திங் ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுல வந்து வறுமை கோட்டிற்கு கீழ இருக்கிற எல்லா குழந்தைங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா, சமூகத்துல வந்து நானும் ஒரு இங்கிலீஷ் ஸ்கூல்ல நான் படிக்கணும். நான் ஒரு இந்த மாரியான உயரகமான ஒரு ஸ்கூல்ல படிக்கணும்னு ஆசைப்படுற குழந்தைங்களுடைய பெற்றோர்களுக்கான ஒரு கனவ பூர்த்தி செய்யறதுக்காக, இன்னைக்கு சீட் சுபாலயா மான்டசரி ஸ்கூல் வந்து நம்மளோட சேலத்துல வந்து உதயமாக இருக்கு. இதன் மூலமா நெறைய பெற்றோர்களோட கனவுகள எங்களோட சீட் சுபாலயா ஸ்கூல் நிர்வாகம் பொறுப்பேற்று, அ சிறந்த முறையில வந்து கல்விய மட்டும் குடுக்கறது இல்லாம, குறைஞ்ச அவங்களுடைய ஃபினான்ஷியல் ஏற்ப நாங்க வந்து எங்களோட எஜுகேஷன்ஸ குடுக்குறோம். இதுல இன்னும் ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சீட் சுபாலயா மான்டெசரி ஸ்கூல்ல ஸ்பெஷல் கிட்ஸுக்கு அதிக முக்கியத்துவமும் குடுக்குறோம். அது வந்து ரொம்பவே பெரிய விஷயம். ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நெறைய மான்டெசரி ஸ்கூல்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்பெஷல் எஜுகேட்டட் பீப்பிள்ஸ் வந்து ஸ்டூடண்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்காங்க. பட் எங்களோட சீட் சுபாலயா அப்படி இல்லாம, எங்களோட கிட்ஸுக்கும் ஏன்னா நாங்களும் ஒரு சுபம் அறக்கட்டளை வந்து முழுக்க முழுக்க மாற்றுத்திறனாளி மக்களுக்காக தொடங்கப்பட்டு இருந்தாலும், கல்விய போதிக்கிறது வந்து எல்லாரும் சரிசமம் என்ற அடிப்படையில தான் இந்த சீட் சுபாலயால இருபாலரும் அதாவது இருபாலர் மீன்ஸ் வந்து நார்மல் குழந்தைகளும் சரி, எங்களோட ஸ்பெஷல் கிட்ஸ் சிறப்பு குழந்தைகளும் இதுல வந்து படிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த நாங்க ஏற்படுத்துறோம். அதோட பார்த்தீங்கன்னா, இதுக்கான எக்ஸ்பர்டீஸான டீச்சர்ஸ் வந்து இத நாங்க போடுறோம். எங்களோட கரஸ்பாண்டன்ட் ஐ மீன் வந்து சீட் சுபாலயா நார்மல் கிட்ஸுக்கான கரஸ்பாண்டன்ட் அண்ட் ஸ்பெஷல் கிட்ஸ்க்கான கரஸ்பாண்டன்ட் தான். ஸோ இது வந்து இங்க சேலத்துல இருக்கிற எல்லா வித இடத்துங்களையும் நாங்க கொண்டு வரதா பிளானிங்ல இருக்கோம். தேங்க் யூ. இந்த இந்த பள்ளி எங்க லொகேட்டட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சந்திரன் கார்டன், ராணி அண்ணா நகர், சின்ன திருப்பதி போற வழியில அமைஞ்சிருக்கு. இதுல இன்னும் குறிப்பா சொல்ல போனோம்னா, எங்களோட மாற்றுத்திறனாளி மக்களுடைய குழந்தைங்களையும் இந்த பள்ளியின் மூலமா நாங்க சேர்த்து அவங்களுக்கான எஜுகேட்டையும் நாங்க குடுக்கிறதா இருக்கோம். இப்ப எத்தன உறுப்பினர் இருக்காங்க? எவ்வளவு வருவாங்கன்னு எதிர்பார்க்கிறீங்க? இப்ப இப்ப இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்பெஷல் கிட்ஸ் வந்து 12 பேர் வந்து அட்மிஷன் ஆகுறாங்க. நார்மல் கிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 7 பேர் வந்து அட்மிஷன் ஆயிருக்காங்க இன்னைக்கு. ஓ. அதாவது எங்களுக்கெல்லாம் ரொம்ப டஃப்ன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மார்க்கெட்டிங். பட் நாங்க வந்து இது ஒரு ஒரு பெரிய முயற்சியா நாங்க எடுத்திருக்கோம். மக்களாகிய நீங்களும் எங்களுக்கு வந்து ஆதரவு கரம் நீட்டணும். அதோட பார்த்தீங்கன்னா, என்னோட நேம் அம்சவேணி. சுபம் அறக்கட்டளையினோட ஃபவுண்டர் சேர்மன் தான். ஸோ என்னோட நிர்வாகிகள் பார்த்தீங்கன்னா, அவங்க செக்ரட்டரி ஆர். குடியரசி அண்ட் அ சொல்லுங்கப்பா உங்களே சொல்லுங்க. சதீஷ். ஸோ மற்ற நிர்வாகிகள்லாம் இருக்காங்க. இதுல பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இந்த ஸ்கூல்னோட இனாகுரேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சிறப்பு விருந்தினரா என்னோட தந்தை. ஏன்னா, ஒரு மாற்றுத்திறனாளி ஒரு பெண்ணா இந்த அளவுக்கு வளர்த்து, இவ்ளோ தூரம் ஒரு சொசைட்டி மதிக்கத்தக்க லெவல்ல வளர்த்துன அந்த ஒரு பெருமையான ஒரு விஷயத்துக்காக ஒரு மீனிங்ஃபுல்லா என்னோட தந்தை வந்து இன்னைக்கு இந்த ஸ்கூலோட இனாகுரேட் பண்ணியிருக்காரு. அதோட பார்த்தீங்கன்னா, அ எங்களோட இன்னொரு அறக்கட்டளைன்னு பார்த்தீங்கன்னா, ஆகாஷ் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் அதனுடைய ஃபவுண்டர் சேர்மன் ஜெயஸ்ரீ அவங்க இருக்காங்க. ஸோ இவங்களோட முன்னிலையில, பெரியவங்களோட முன்னிலையில இந்த இனாகுரேஷன் நடந்திருக்கு.